கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து போவோம். எல்லாரும் வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கையில் நோட் புக்கு பேனா எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்படியே உட்கார்ந்து சொல்றத அப்படியே முழுமையா மனசுல வச்சுக்கிட முடியும் அப்படிங்கிறது போல நீங்க உட்கார்ந்திருக்க வேண்டாம். பைபிளை எடுங்க, நோட் புக் எடுங்க, பேனாவை எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான அதிகாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. Lord, there is life in your word. ஜீவனுள்ள அதிகாரமுள்ள வெளிப்பாடுகள் அடங்கிய படைப்பாற்றல் கொண்ட வல்லமையுள்ள உம்முடைய வார்த்தை எங்களுக்கு நேராக கடந்து வரட்டும். யாவரும் புரிந்து கொள்ளக்கூடிய நடையில வரட்டும். அதிகாரத்தோடு வரட்டும். ஜீவிய மாற்றத்திற்கு நேராக அது எங்களை நடத்தட்டும். வசனத்தை கேட்கவோ புரிந்து கொள்ளவோ அதற்கு ஒப்புக் கொடுக்கவோ கீழ்ப்படியவோ உண்டாகிற சகல தடைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறோம். ஸ்பிரிட் ஆஃப் காட், ஸ்பீக் டு அஸ். எங்களோடு கூட நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் வாழுகிற காலத்தை அறிந்து செயல்படுவது மிக மிக முக்கியம். Understanding the times and the season we are living in. வட இந்தியாவிற்கு நீங்கள் டிசம்பர் கடைசி வாரம், ஜனவரி முதல் வாரம், அதுவும் கொஞ்சம் ஹில் ஸ்டேஷன், கொஞ்சம் உயர்ந்த பகுதி, அப்படிப்பட்ட இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா, இமயமலை பகுதியில் அல்லது ஜம்மு காஷ்மீர் பகுதியில் நீங்க அந்த இடத்திற்கு சென்னையில் இருக்கிறவர்கள், நான் காலத்தையோ சீதோஷ்ண நிலையையோ சீசனையோ நான் மதிக்கிறவன் கிடையாது. நான் சென்னையில் எப்படி இருக்கிறேனோ அப்படித்தான் நான் அங்கே போய் இருப்பேன் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா, டைம் அண்ட் சீசன் ஆர் நோ ரெஸ்பெக்டர் ஆஃப் பர்சன்ஸ். காலம் நம்மை என்ன பண்ணாது, மதிக்காது. நீங்க தான் அந்த காலத்திற்கு ஏற்ற விதமாய் உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். யூ ஷுட் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் த சீசன். குளிர் இருக்கிற தேசத்திற்கு நீங்க போனீங்கன்னா, நீங்க ஆயத்தமா போகணும். ஆயத்தமா போலனா அந்த குளிரே உங்களை கொன்றுவிடும். If you are not prepared for the season, the very same season can kill you. காலத்திற்கு நீங்கள் தான் ஆயத்தப்படணும். அப்படி ஆயத்தப்படாம இருந்தா அந்த காலமே உங்களை என்ன பண்ணிரும், அழிச்சிரும். We have to be prepared to face the season. அந்த சீசனை நாம் அறிந்து அதற்கு ஏற்ற விதமாய் நாம் தான் இருக்கணும். டைம் என்ற ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்வோம். நேரம், காலம் என்பதை குறித்து, சீசன் என்பதை குறித்து சொன்னேன். நேரத்தை எடுத்துக்கொள்வோம். இப்ப உங்களுக்கு
ஒரு இன்டர்வியூ வேலைக்காக நீங்கள் நிறைய இடத்துல அப்ளை பண்ணியிருக்கிறீங்க. ஒரு இடத்துல இன்டர்வியூக்காக உங்களுக்கு கடிதம் வருகிறது, அழைப்பு வருகிறது. 11 மணிக்கு உங்களுக்கு இன்டர்வியூ. நீங்க அந்த இன்டர்வியூக்கு எத்தனை மணிக்கு அங்க போவீங்க? 11 மணிக்கு இன்டர்வியூ. எத்தனை மணிக்கு போவீங்க? 10:45 அங்க இருக்கிற மாதிரி போவீங்க. கூடுமானா அதுக்கு முன்னாலேயே கூட போயிருவீங்க. சரி, நீங்க 11 மணிக்கு போகல, நீங்க 12 மணிக்கு போறீங்க அப்படின்னு வச்சுக்கிடுவோம். உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கிறதற்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவு. நான் சொல்றது புரியுதா? ஃப்ளைட்டு ஏரோப்ளேன்ல போய் நீங்க ஏறணும்னா எத்தனை பேர் இந்த இடத்துல விமானத்தில் ஏறி இருக்கிறீங்க, விமானத்தில் போயிருக்கிறீங்க? கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். ஒரு 30-40% கையை உயர்த்துறீங்க. விமானம் அது ஒரு இந்தியாவிற்குள்ள பிரயாணப்படுகிற டொமஸ்டிக் ஏர்லைன்ஸா இருந்துச்சுன்னா நீங்க 1 மணி நேரத்திற்கு முன்பாக என்ன பண்ணணும்? அந்த கவுண்டருக்கு போகணும். 50 நிமிடம் என்பது சில ஏர்லைன்ஸ் டைட்டா கொடுக்கிற ஒரு நேரம். அதை தாண்டி பர்டிகுலரா இண்டிகோ ஏர்வேஸ் நீங்க 50 நிமிஷங்கிறது 45 நிமிஷத்துக்கு முன்னாடி போனா கூட கவுண்டரை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நீங்க டிக்கெட் வாங்கியிருப்பீங்க, ஃப்ளைட் இன்னும் அங்கே தான் இருக்குது. ஆனால் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 1 மணி நேரத்திற்கு முன்பதாக நீங்கள் வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் இப்போ 50 நிமிஷங்கிற கட் ஆஃப் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 45 நிமிஷம் இன்னும் விமானம் இருக்கு. இன்னும் விமானத்தை ஓட்டுகிற கேப்டன் கூட இன்னும் உள்ள ஃப்ளைட்டில் ஏறல. ஆனால் அங்கே சொல்லப்பட்ட நேரம் என்று ஒன்று இருக்கிறது. அதை நீங்கள் கடைபிடிக்காவிட்டால் அந்த விமானத்தில் நீங்க ஏற முடியாது. நீங்க வாங்கின டிக்கெட்டுக்கு காசும் திருப்பி அவங்க தர மாட்டாங்க. ஏன்னா அது உங்க தப்பு. அதாவது டைமை மிஸ் பண்ணனா அதனுடைய விளைவு. சரி, வேலைக்கு போறீங்க, வேலை கிடைச்சிருச்சு. காலையில 9 மணிக்கு உங்களுக்கு அங்க ஆபீஸ்ல இருக்கணும். நீங்க 9 மணிக்கு போகிறவர்கள் நீங்க 9:15க்கு 9:30க்கு 9:45க்கு உங்களுக்கு வசதிப்பட்ட நேரத்திற்கு நீங்க போக ஆரம்பிக்கிறீங்க. ஒரு தடவை உங்களை கூப்பிட்டு வார்ன் பண்றாங்க, நீங்க இப்படி வரக்கூடாது, நேரத்தோட வரணும்னு சொல்றாங்க. ஆனா தொடர்ந்து நீங்க அப்படித்தான் போறீங்க. உங்களுக்கு அந்த வேலை தொடர்ந்து இருக்காது. உங்களை வேலையிலிருந்து தூக்கிடுவாங்க. கரெக்டா இல்லையா? இது மாமியார் வீடு இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? உங்களை சீட்டை கிழிச்சு அனுப்பிடுவாங்க. அதாவது மனுஷனுடைய கேலண்டரை மிஸ் பண்றதே மனிதனுடைய அல்லது இயற்கையான சூழ்நிலைகள் காலம் இருக்கிறதே அதை மிஸ் பண்ணும் பொழுதே வர்ற கான்சிக்வன்ஸ், பின்விளைவுகள். இதெல்லாம் தேவனுடைய வேலை, தேவன் கொடுக்கிற தருணம், தேவன் கொடுக்கிற வாய்ப்பு, தேவன் என்ன செய்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றபடி நம்மை விட்டு கொடுக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். அண்டர்ஸ்டாண்டிங் த டைம்ஸ் அண்ட் த சீசன். தேவனுடைய வேலையையும் தேவனுடைய தருணத்தையும் தேவன் கொடுக்கிற வாய்ப்பையும் இழந்து போக முடியுமா? நல்ல கவனிங்க. ஒரு தனி நபர் தேவனுடைய தருணத்தை மிஸ் பண்ண முடியும். ஒரு குடும்பம் தேவனுடைய வேலையை, வாய்ப்பின் வேலையை, தருணத்தை மிஸ் பண்ண முடியும். ஒரு திருச்சபை தேவனுடைய வேலை, தேவனுடைய சந்திப்பு, தேவன் கொடுக்கிற வாய்ப்பு, அதை இழக்க முடியும். ஒரு பட்டணம், ஒரு சமுதாயம்
தேவனுடைய சந்திப்பை இழக்க முடியும். எருசலேம் நகரத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னார், கண்ணீர் விட்டு அழுது சொன்னார், உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறிந்திருந்தால் உனக்கு நலமாயிருக்கும் என்று சொல்லி மிஸ் பண்ணதுனால அதற்குரிய அந்த பின்விளைவுகளை, அந்த கான்சிக்வன்ஸை, அந்த ஜட்ஜ்மெண்ட்டை அவர் சொல்றாரு. ஒரு கல்லு மேல இன்னொரு கல்லு இருக்காதுன்னு சொல்றாரு. அதே போல கிபி 70 நடந்துச்சு. அந்த பட்டணத்திலே இருந்ததான தேவாலயம் அதுவும் அப்படித்தான் இருந்துச்சு. அதை பார்த்து அவர் வேதனைப்பட்டார், அதை பார்த்து ஆத்திரப்பட்டார். அதுவும் இடிக்கப்பட்டது. சந்திக்கும் காலத்தை ஒரு திருச்சபை மிஸ் பண்ண முடியும், ஒரு பட்டணம் மிஸ் பண்ண முடியும், ஒரு தேசம் மிஸ் பண்ண முடியும். தேவனுடைய அந்த சந்திக்கிற வேளை தன் சொந்த ஜனத்திற்காக தேவன் வந்தார், அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அத்திமரம் சபிக்கப்பட்ட சம்பவத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். இஸ்ரவேல் தேசம் தேவனுடைய சந்திப்பின் வேலையை மிஸ் பண்ணிவிட்டது. அதனுடைய விளைவு மிகவும் விபரீதமாக இருக்கும். ஒரு தனிநபர், ஒரு குடும்பம், ஒரு திருச்சபை, ஒரு பட்டணம், ஒரு தேசம், ஒரு மக்கள் இனம் தேவனுடைய சந்திப்பை இழக்க முடியும். இன்றைக்கு வருகிற அறைகூவல் என்ன தெரியுமா? இந்த செய்தியின் மூலம் அப்படிப்பட்டதான தருணத்தை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. You should not miss the opportunity that God gives. தேவன் கொடுக்கிற தருணம், தேவன் கொடுக்கிற ஒரு வேளை. இன்றைக்கு தேவன் இந்த தேசத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நம்முடைய சபையில தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? நம்முடைய குடும்பத்தில் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? நான் ஒன்று சொல்றேன், கவனிங்க, நல்லா கவனிங்க. உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை, உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு திட்டத்தை எந்த நாயோ பேயோ தடுக்க முடியாது. ஆனா ஒன்னு சொல்றேன், கவனிங்க. உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை தடை பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஃபோர்ஸ் யார் தெரியுமா? நீங்க தான். You can stop what God wants to do in your life. No demon or no deacon can stop what God wants to do through you. எந்த ஒரு பிசாசோ, எந்த ஒரு வெளி ஃபோர்ஸோ உங்களை தடை செய்ய முடியாது. if you are committed. நிறைய பேர் சுத்தி இருக்கிற காரியத்தெல்லாம் பழி சொல்லுவாங்க இவங்களுடைய தோல்விக்கு. ரபிஷ். you take responsibility. நீங்க பொறுப்பெடுங்க. உங்களுக்கு தேவன் கொடுத்த தருணத்தை ஒருவரும் தடை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நிறைய பேர் தங்கள் செய்ய முடியாததற்கு நொண்டி குதிரை, சறுக்குனதுதான் சாக்குன்னு சொல்லும். சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பிளேம் பண்ணுவாங்க இவங்களுடைய ஃபெயிலியருக்கு. நான் சொல்றேன், உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டம் என்று ஒன்று இருக்கிறது. அதை எந்த ஃபோர்ஸோ, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவும் தடை செய்ய முடியாது. நீங்களே அதற்கு ஒரு எதிரியாக. உங்களுக்கு பெரிய எதிரி யார் தெரியுமா? நீங்க தான். உங்களுடைய ஆட்டிடியூடு, உங்களுடைய மனப்பான்மை, உங்களுடைய குணம், உங்களுடைய சுயநலம், உங்களுடைய தீய நோக்கம், உங்களுடைய குறை சொல்லுகிற புத்தி, உங்களுக்கு இருக்கிற பெருமை. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? புரியுதுங்கிறவங்க ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. It is your own. Very often which becomes a hindrance for your success. But we blame people around. உன்னாலதான், உன்னாலதான், இல்லனா நான் கிழிச்சிருப்பேன், இல்லனா நான் பயங்கரமா ஆயிருப்பேன், நீ தான் என்ன கெடுத்துட்ட,
நீ தான் என்ன ஸ்டாப் பண்ணிட்ட. நம்மளை அமுக்கி வாசிப்பாங்க பிரதர். என்னது? வசனம் தெரியாம பேசுறது. உலகத்தான் பேசுறது போல கர்த்தருடைய பிள்ளைகள் பேச வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை யாரு அமுக்குனாலும், யாரு உங்களை குழியில போட நினைச்சாலும், நீ ஒரு யோசேப்பாக இருந்தால் குழியில இருந்து நீ வெளியில வருவ, ஜெயில இருந்து வெளியில வருவ. நீ போத்திபார குறை சொல்லாத, போத்திபார் மனைவியை கூட குறை சொல்லாத. அவங்க என்ன ஸ்கீம் போட்டாலும் நீ அரண்மனையிலிருந்து மட்டும் வெளியில வருவது இல்லை. சாரி, நீ ஜெயில இருந்து மட்டும் வெளியில வர மாட்ட, நீ அரண்மனைக்கே போயிருவ. ஆமென் சொல்லுங்களேன். Potiphar's wife can at the best kick you out of your job. என்ன பெரிய புடுங்கி ஜாப் அது. அடிமையா தானே இருந்தா. நான் சொல்றது புரியுதா? அந்த வேலை போனா என்ன? கர்த்தர் உன்னை அரண்மனைக்கு கொண்டு போவார். ஆனா இடையில ஒரு சிறைவசம் ஒண்ணு இருக்கும். அதை மட்டும் நீ சகிச்சுக்கிட்டீனா கர்த்தர் உன்னை உயர்த்திடுவார். ஆமென் சொல்லுங்களேன். நீதியாய் நடக்கிறவர்கள், உண்மையாய் நடக்கிறவர்கள் சில காலம் கஷ்டப்படுவார்கள். சொந்த சகோதரன் புரிந்து கொள்ள மாட்டான், சொந்த அம்மா அப்பா புரிந்து கொள்ள மாட்டாங்க, பாஸ் புரிந்து கொள்ள மாட்டாரு. இதெல்லாம் இருந்ததுதான் யாருக்கு? யோசேப்புக்கு. ஆனா அவன் பிரதமர் ஆயிட்டான். இது ஒரு கட்டுக்கதை இல்லை, உண்மையா நடந்த சம்பவம். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு வெளிப்பாடு போதும், ஒரு தரிசனத்திற்கு வெளிப்பாடு, தேவன் கொடுக்கிற வெளிப்பாடு போதும், உங்களை சிறையிலிருந்து சிங்காசனம் கொண்டு போயிடும். One revelation will elevate you from prison to palace. You stay connected to God. என்னை யாரும் புரிஞ்சுக்கல பிரதர், என்னை யாரும் புரிஞ்சுக்கல பிரதர். நல்லது, உன்னை யாரும் புரிஞ்சுக்காம இருக்கிறது. உன்னை புரிஞ்சுக்கவும் முடியாது. ஆமென் சொல்லுங்க. நம்ம ஆளுங்க உடனே என்ன அந்த ஆண்டவர் கூட புரிஞ்சுக்கல பிரதர். ஸ்டேட்மெண்ட்லாம் ஈஸியா விட்டுறலாம். கொஞ்சம் பைபிளை படிங்க, கொஞ்சம் தெளிவா இருங்க, வளராதீங்க. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு திட்டம்னு ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். அந்த திட்டம் நீங்க சாகணுங்கிற திட்டமா இருந்துச்சுன்னா, யார மாதிரி? ஸ்தேவான மாதிரி ரத்த சாட்சியா மரிக்கிறதும் அது ஆண்டவர் பிளானுக்குள்ளதான் சாவீங்க. இதுக்கு ஆமென் சொல்றதுக்கு பயமா தான் இருக்கு. நீங்க ஆமென்னு சொல்லாட்டியும் அது வரும். ஆமென். ரத்த சாட்சியா மரிக்கிறது பாக்கியம். உங்களுக்காக மரித்த ஆண்டவருக்காக நீங்கள் சாகிறது பாக்கியம். அது எல்லாருக்கும் கிடைக்காது. ஆவிக்குரிய வரம்னு ஒரு ஊழியர் ஒரு புக் எழுதியிருக்கிறார். அந்த புக்ல அவர் பட்டியலிட்டு 27 வரங்களை பட்டியலிடுகிறார். எத்தனை? 27 வரங்கள். நீங்க ஆவியின் வரங்கள்னு சொல்லி 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல ஒரு 9 தான் நீங்க அங்க வாசிப்பீங்க. ஆனா அவரு ரோமர் 12ஆம் அதிகாரம், எபேசியர் 4ஆம் அதிகாரம், இப்படி எல்லாவற்றையும் எடுத்து அவரு 27 வரங்களை பட்டியலிடுகிறார். எத்தனை வரம்? 27. ஆங்கில புஸ்தகம் அது. Your spiritual gifts can help your church grow. Book title, Your spiritual gifts can help your church grow. உங்களுடைய ஆவிக்குரிய வரங்கள் உங்களுடைய சபையை வளர்ச்சி அடைவதற்கு நீங்கள் பயன்படுத்தலாம் என்ற ஒரு புஸ்தகம். அதுல 27 வரங்களை அவர் பட்டியலிடுறாரு. அதுல 27வது வரம் என்ன தெரியுமா? அந்த கடைசி வரம் என்ன தெரியுமா? ரத்த சாட்சியா மரிக்கிறது. அப்புறம் அவர் எழுதும்போது சொல்றார் அந்த புக்கில், இந்த வரத்தை நீங்க ஒரு முறை தான் பயன்படுத்த முடியும். என்னது? ஒரு முறை தான் பயன்படுத்த முடியும்.
அது உங்களுக்கு இருக்குதா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் மத்தவங்களுக்கு தெரியும் இவருக்கு அது இருந்திருக்குன்னு. அல்லேலூயா. இரத்த சாட்சியா மரிக்கிறது பாக்கியம். ஸ்தேவான் இரத்த சாட்சியா மரித்த பொழுது அங்கே பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிற இயேசு எழும்பி நின்று வரவேற்றார். அல்லேலூயா. பெரிய ஆனர். இயேசு அவரே கொல்லப்பட்டாரே இல்லையா? அவருக்கு அந்த சிலுவை மரணத்தில் தப்ப முடியாதா? அவரு ரோமஸ் அந்த போர்ச்சவர்களுக்கு தப்ப முடியாதா? அந்த மத தலைவர்களுக்கு அவர் தப்ப முடியாதா? முடியும். ஆனா பிதாவே நீர் கொடுத்ததை செய்து முடித்தேன் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க அவரை சிலுவைக்கு கொண்டு போக முடிஞ்சது. உங்க வேலை முடிகிற வரைக்கும் நான் சொன்னேன் இல்லையா முதல்ல, எந்த நாயோ பேயோ ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமென். ஆனா உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்தை நாசப்படுத்தக்கூடிய ஒரே நபர் யார் தெரியுமா? நீங்க தான். ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டத்தை புரிந்து கொண்டு, ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிற காலத்தை புரிந்து கொண்டு, உங்களுக்கு கொடுக்கிற வாய்ப்பை தருணத்தை அறிந்து கொண்டு அதற்குள்ளே பிரவேசிக்கிற ஒரு நபராக நீங்கள் இருங்கள் என்பதுதான் அறைகூவல். ஆமென் சொல்லுங்க. இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் என்ன செய்யறாரு? What is God doing? இங்க பாருங்க, காலத்தை அறியாத ஒருத்தன் அவன் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாமா? ரெண்டு பைபிள் சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 Samuel chapter 11 and verse 1. மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம். என்ன காலம்? ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம். அந்த நாட்கள்ல ராஜாக்கள் யுத்தத்திற்கு போனாங்க. இந்த நாட்கள்ல ராஜாக்கள் போக மாட்டாங்க, ராணுவ வீரர்கள் மட்டும்தான் போவாங்க. அந்த நாட்கள்ல ராஜா யுத்தத்திற்கு போவார். கவனிங்க, மறு வருஷம். இது எப்படிப்பட்ட ஒரு காலம்? ராஜாக்கள் யுத்தத்திற்கு போகிற ஒரு காலம். It was a time when kings go to war. ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். நல்ல கவனிங்க, ராஜாக்கள் யுத்தத்திற்கு போகிற காலம். ஆனால் இங்கே தாவீதோ எருசலேமிலே இருந்து விட்டான். போக வேண்டிய இடத்துக்கு போகல. என்ன காலம்? யுத்தத்திற்கு போக வேண்டிய காலம். நீ ராஜாவாக இருந்தால் அரண்மனையில் இருப்பது ஒரு தவறும் கிடையாது. ஆனால் ராஜாக்கள் யுத்தத்திற்கு போகிற காலமாக இருந்தால் நீ ராஜாவாக இருக்கலாம், நீ அரண்மனை என்ற ஒரு சௌகரிய இடம் உனக்கு இருக்கலாம். ஆனால் இது யுத்தத்திற்கு போகிற காலமாக இருந்தால், நீ போகாமல் இருந்தால், அந்த அதிகாரத்தை படிச்சு பாருங்க. அந்த சாப்டர்ல தான் நீங்க பாப்பீங்க, தாவீது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு பின்னடைவை சந்திக்கிறான். நீங்க இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய காலத்துல இல்லைனா அது உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய பின்னடைவை கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் காலத்தை அறிந்து அந்த காலத்திற்கு கொடுக்க வேண்டிய மரியாதை மாறுதரத்தை நீ கொடுக்காமல் இருந்தால் அதுவே உன்னுடைய ஆவிக்குரிய பின்னடைவுக்கு காரணமாயிருக்கும். Be careful. காலத்தை அறிய வேண்டிய அவசியத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன்.
இங்க பாருங்க, பிசாசு தனக்கு கொஞ்ச காலம் மட்டும் உண்டென்று அறிந்து அவன் வேகமா செயல்படுறான்னு வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். வாசிக்க வேண்டாம். Revelation chapter 12 verse 11 and 12. The devil knows that he has but a short time. அவனுக்கு இருக்கிற அந்த கொஞ்ச காலத்தை குறித்து அவன் அறிந்து அவன் தீவிரமாய் செயல்படுகிறானாம். காலத்தை அறிந்து அவன் செயல்படுகிறான். மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். ஆவிக்குரிய பின்னடைவு. அரண்மனையா அல்லது போர்க்களமா? Comfort zone or combat zone is the challenge. When God is calling you to the combat zone, don't stay in the comfort zone. ஆண்டவர் உன்னை யுத்த களத்திற்கு அழைக்கும் பொழுது நீ சௌகரிய அரண்மனையிலே இருப்பது ராஜாவாக இருந்தாலும் குற்றம்தான், தவறுதான், அது உனக்கு ஆபத்துதான். ஒருவேளை உங்களுக்கு அரண்மனை சொகுசு வாழ்க்கை என்ற காரியம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கிற ஏதாவது ஒரு காரியத்தை விட்டு ஆண்டவர் இங்க போன்னு சொல்லும் பொழுது நோன்னு சொன்னா அது எஸ்ன்னு அவருக்கு சொல்றதுதான் நல்லது. அவருக்கு நோன்னு சொன்னா அது நமக்கு தான் ஆபத்து. ஒரு 3 பேர் ஆமென் சொன்னதுக்காக தேங்க்யூ. நேரம் காலம் அறிந்து செயல்படல. யாரு? தாவீது. எவ்வளவோ வெற்றி அடைந்தார், உண்மைதான். அட இந்த இடத்துல கோட்டை விட்டது காரணம் என்ன தெரியுமா? காலத்தை அறியவில்லை. இன்னொரு சம்பவம், 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம். எலியாவினுடைய அற்புதம் 1 ராஜாக்கள் புஸ்தகத்திலே இருக்கிறது. எலிசா செய்த அற்புதங்கள் 2 ராஜாக்கள் புஸ்தகத்திலே இருக்கிறது. எலியாவினுடைய வேலைக்காரனாக எலிசா இருந்தான். அதே போல எலிசாவினுடைய வேலைக்காரனாக கூட இருந்த ஒருவன் பெயர் தான் கேயாசி. ஒருவேளை அடுத்து வர வேண்டிய தீர்க்கதரிசி. Probably he is the next prophet. இவன் ஒருவேளை தீர்க்கதரிசியா வந்திருந்தா ஒருவேளை 3 ராஜாக்கள் புஸ்தகம் இருந்திருக்குமோ என்ற எண்ணம் எனக்கு வருகிறது. 1 ராஜாக்கள் எலியா செய்த அற்புதங்கள், 2 ராஜாக்கள் எலிசா செய்த அற்புதங்கள். ஒருவேளை இந்த கேயாசி உருப்பட்டிருந்தான்னா, ஒழுங்கா இருந்திருந்தான்னா, காலத்தை அறிந்து செயல்பட்டிருந்தா, ஒருவேளை அவன் அடுத்த தீர்க்கதரிசியாக வந்திருப்பானோ. ஒருவேளை அவன் செய்த அற்புதங்கள் 3 ராஜாக்கள் என்ற புஸ்தகம் இருந்திருக்குமோ. சரி, என்ன ஆச்சு அவனுக்கு? சிலர் பார்க்குறீங்க, என்ன திடீர்னு காலம் கிளம்னு பேசுறாரு. அவர் கேயாசினேங்கிறத முதல் முறை கேள்விப்படுறாங்க சிலர்லாம். ரெண்டு ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம். நாகமான் கதை உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது சண்டே ஸ்கூல்லே சொல்லி கொடுத்தாச்சு. அவன் ஒரு பெரிய படை தலைவன், ஆனால் குஷ்டரோகி. ஒரு படை தளபதியாக இருந்தான், ஆனால் குஷ்டரோகி. இங்க பாருங்க, இஸ்ரவேல்ல இருந்து நிறைய காரியங்களை கொண்டு வந்தாங்க. அதுல ஒன்று, ஒரு அடிமை பெண்ணை கொண்டு வந்தாங்க வீட்டு வேலைக்கு. இங்க நாகமான் வீட்டில் இருக்கிறா இந்த சின்ன பெண்ணு. எஜமான் குஷ்டரோகத்தோடு இருக்கிறத பார்த்துட்டு அவ சொல்றா, இஸ்ரவேல்ல தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அங்க போனா உனக்கு சுகமாகும்.
இவனுக்கு சுகம் எங்கேயுமே கிடைக்காம இருந்த வேளையில் இப்படி ஒரு நியூஸ் வந்த உடனே அவனுக்கு அதை யோசித்து கடைசியில் ராஜா கிட்ட கடிதத்தை வாங்கிக்கிட்டு அவன் என்ன பண்றான், இஸ்ரவேலுக்கு போறான். அங்க இஸ்ரவேல் தேசத்துல அந்த ராஜா கிட்ட போனா அந்த ராஜா பதறாரு, இப்பதானடா எங்களை அடிச்சுட்டு போனீங்க, என்னடா திருப்பி வந்துட்டீங்கன்னு. இந்த நியூஸ் யாருக்கு போகுது? எலிசா தீர்க்கதரிசிக்கு போகுது. அவர் சொல்றாரு, என்கிட்ட அனுப்புங்க, அந்த குஷ்டரோகி என்ன பண்ணுங்க, என்கிட்ட அனுப்புங்க. இஸ்ரவேல்ல ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை நிரூபிக்கிறதற்கு ஒரு வேளை, ஒரு வாய்ப்பு. இஸ்ரவேலிலே கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்பட்டு கொண்டிருந்த ஒரு வேளை, இப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தூக்கி பிடிக்கிறதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு. இங்கே அனுப்புங்க. இங்க வந்த உடனே இந்த தீர்க்கதரிசி எலிசா சொல்றாரு, இந்த யோர்தான்ல 7 முறை முங்கு. அவனுக்கு டென்ஷன் ஆயிட்டான். ஏதோ கொஞ்சம் எண்ணெய் பூசி ஜோம் பண்ணுவார்னு பார்த்தா, நம்மளுக்கு சில மைண்ட் செட் இருக்கும் தெரியுமா, இப்படி ஜோம் பண்ணா தான் நமக்கு விடுதலை கிடைக்கும், நம்மளே முடிவு பண்ணி ஃபிக்ஸ்டா வருவோம். அதனால அவர் ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்ல வர்றாரு. இவர் எண்ணெயும் பூசல, தண்ணியும் தெளிக்கல, வேற என்னது நம்ம பண்ற மேஜிக். சரி விடுங்க, இப்படி நம்ம எதிர்பார்த்த மேஜிக் எதுவுமே செய்யல. தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், உங்க வலது கை வச்சு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க. நல்லா கொஞ்சம் ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். இவருக்கு டேய் உனக்கு பிரச்சனை, நீ ஜெபம் பண்ணு உபவாசம் எடுத்து. இப்படி சிலர் தேவைக்காக வர்றவங்க அவங்களே சில ஐடியாஸை வச்சுக்கிட்டு வர்றது. அந்த ஐடியாவுக்கு மாறா வேற ஏதாவது சொன்னா என்ன ஆயிடுறது, டென்ஷன் ஆயிடுறது. இங்க அப்படி ஆயிட்டார் யாரு, நாகமான். இதுல 7 முறை முங்கி எழுதுன்னா எங்க ஊர்ல இல்லாத நதியா, இங்க வந்து நான் முங்கணுமா, என்ன கிண்டலா? யாரு, நாகமான் சொல்லிட்டு டென்ஷனா போயிட்டாரு. கூட இருந்த அவனுடைய வேலைக்காரன் ஒருத்தன், சார் ஏதாவது பெருசாக தான் சொல்லி செஞ்சிருப்பீங்களா சார், இப்போ என்ன சொல்றாரு, சும்மா முங்கி தானே சார் எந்திக்க சொல்றாரு, அப்படி செய்யுங்க சார் அப்படின்னு அவன் கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வரான். இப்ப அதே போல தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையின்படி சொல்லுங்க, தீர்க்கதரிசியினுடைய வார்த்தை சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை. அதன்படியே இப்படி கீழே முங்கி எழுந்திருச்ச உடனே சிறு குழந்தையின் சரீரத்தை போல அப்படியே கிளீன் ஆயிடுச்சு. ஆச்சரியப்பட்டாரு, அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு, நம்ப முடியல. உடனே என்ன பண்ணாரு தெரியுமா, சே நமக்கு ஒரு ஹீலிங் சுகம் பெற்றுக் கொடுத்தாரு, ஒரு காணிக்கை கொடுக்கணும். இப்போ ஒரு ஊழியக்காரரு ஒரு பிரச்சனையோடு இருக்கிற ஆளுக்கு ஜெபம் பண்ணி அவருக்கு விடுதலை ஆயிட்டா, அந்த விடுதலை பெற்ற நபர் ஒரு காணிக்கை உங்களுக்கு ஊழியக்காரருக்கு கொடுக்கிறது தப்பா? என்ன பாக்குறீங்க, ஏதாவது சொல்லுங்க, எஸ்ன்னு சொல்லுங்க, நோன்னு சொல்லுங்க. இப்ப ஒரு ஊழியக்காரன் ஒரு வியாதியஸ்தருக்கு ஜெபம் பண்றான், அந்த ஆளுக்கு சுகம் கிடைக்குது. அந்த ஆளு டாக்டர் கிட்ட போனா எத்தனையோ லட்சம் செலவு பண்ணுவோம், இந்த ஊழியக்காரர் நமக்கு ஒரு செலவு இல்லாம நமக்கு சுகத்தை வாங்கி கொடுத்துட்டாரு, இவருக்கு ஒரு காணிக்கையை கொடுப்போம்னு சொல்லி காணிக்கையை கொடுத்தா அதை ஊழியக்காரன் வாங்கினா அது தப்பா? எஸ் ஆர் நோ? வாங்கலாமா? ஆனா இந்த ஊழியக்காரன் வேண்டான்னு சொல்லிட்டான். யாரு? எலிசா. ஏன் திரும்ப வேணான்னு சொல்லிட்டான்? ஏன்னா வந்து இஸ்ரவேல்ல கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தை தூக்கி பிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இது காசு வாங்குறதுக்கான ஒரு வேலை இல்ல. வழக்கமா வாங்கலாம் சார், ஆனா இந்த டைம் வாங்க மாட்டேன். ஆமென் அப்படின்னு சொல்லி நோன்னு சொல்லிட்டான். நோ இல்ல சார், கொஞ்சம் வச்சுக்கங்க சார், அதாவது இது வெயிட் காணிக்க, நான் அப்புறம் சொல்றேன் காணிக்க என்ன வந்துச்சுன்னு. வேணான்ட்டாரு. ஆனா அடுத்த ஊழியக்காரர் ரெடி ஆயிட்டு இருக்காரு, அசிஸ்டன்ட் பாஸ்டர். ஆமா, அவரு பார்த்தாரு, என்னடா வெயிட்டான ஆஃபரிங், நம்ம தலைவர்
நோன்னு சொல்றாரு. அவருக்கு வேணாம் வேணாம் எனக்கு வேணும் அப்படின்னு வாயை பொழந்து என்ன பண்ணிட்டாரு, என்ன பண்றது தெரியல. அப்படியே பார்த்தாரு. அவர் கொஞ்சம் அப்படி போனதுக்கு அப்புறம் மெதுவாக பின்னாடி போயிட்டு அவரை பார்த்து தட்டி, சார் எங்க பாஸ் என்ன பண்ணிட்டாரு, மனசு மாட்டாரு, காணிக்கைய கேட்கிறாரு. அவருக்கு சந்தோஷம். ஏன்னா நான் சுகம் பெற்றேன், ஏதாவது கொடுக்கணும். அவரு சந்தோஷமா கொடுத்துட்டாரு. இப்ப லம்பா வாங்கிட்டு யாரு வர்றது, அசிஸ்டன்ட் பாஸ்டர் வர்றார். சீனியர் பாஸ்டர் காணிக்க வானான்ட்டாரு. இந்த வளர்ந்து வர்ற பொடிசு என்ன பண்ணுது, இந்த காணிக்கைக்கு பின்னாலேயே நாய் மாதிரி போயிடுச்சு. யாரை திட்டுறேன், யாரை திட்டுறேன், கேசிய திட்டுறேன். சரி, வாங்கிட்டு வருது. யார்கிட்ட, சீனியர் பாஸ்டர் கிட்ட. ஒன்றும் தெரியாத புள்ள மாதிரி வருது. சீனியர் பாஸ்டர் தான் இங்க யாரு, ஹீலிங், அங்க பிரேயர் பண்ணி அங்க சுகமா இருக்குது தீர்க்கதரிசி. இங்க பாருங்க, 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நாகமானை பின்தொடர்ந்தான். யாரு, கேயாசி. அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டது. ஓடி போயிருக்கு இந்த நாய். அவ்வளவு என்னது ஆசை. ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்தில் இருந்து குதித்து சுக செய்தியா என்று கேட்டான். அதற்கு அவன் என்னது, சுக செய்திதான். தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்ராயிம் மலைதேசத்திலிருந்து என்னிடத்திலே வந்தார்கள். அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றான். இங்க பாருங்க, இந்த காசு மேல ஆசை வந்துச்சுன்னா பொய் தாராளமா வரும். அவர் பாருங்க ஃப்ரீ ஃப்ளோல அடிக்கிறாரு பாருங்க. அடிச்சுட்டு அதற்கு நாகமான் தயவு செய்து 2 தாலந்தை வாங்கிக்கொள் என்று சொல்லி அவனை வருந்தி 2 தாலந்து வெள்ளியை 2 கைகளில் 2 மாற்று வஸ்திரங்களோட கட்டி அவனுக்கு முன்பதாக சுமந்து போக தன் வேலைக்காரர் 2 பேர் மேல் வைத்தான். அதாவது அந்த காணிக்கை தூக்கிட்டு போறதுக்கு லக்கேஜ் 2 பேர் தூக்கிட்டு போற அளவுக்கு வெயிட் ஆஃபரிங். இந்த வெயிட் ஆஃபரிங்கும் லைட் ஆஃபரிங்கும் கர்த்தர் உணர்த்தினார்னா வேணான்னா வேணாம் தான். ஆமென் சொல்லுங்களேன். இதை கவனிங்க, இந்த பாயிண்ட கவனிங்க. அவன் மேட்டண்டைக்கு வந்தபோது அவன் அதை அவர்கள் கையில் இருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷனை அனுப்பிவிட்டான். எல்லாம் வாங்கி வீட்டில் வச்சுட்டு நல்ல பிள்ளை இப்ப வெறும் கையை வீசிக்கிட்டு எங்க போகுது, பாஸ்கிட்ட போகுது. அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, எங்கே இருந்து வந்தாய், எங்கிருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன், உமது அடியான் எங்கும் எங்கேயும் போகல. அப்பொழுது அவன் இவனை பார்த்து, நாகமான் குஷ்டரோகம் தோடு வந்தான், சுகத்தை பெற்றுக்கொண்டான், அவன் காணிக்கை கொடுத்துட்டான், அவன் ஃப்ரீயா போயிட்டான். ஆனா இப்ப இந்த கேயாசி யார் முன்னாடி நிக்கிறா, தீர்க்கதரிசி முன்னாடி நிக்கிறான். தீர்க்கதரிசி சொல்றாரு, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடனே கூட செல்லவில்லையா? தீர்க்கதரிசி தெரிந்து இந்த திமிரில் ஈடுபட்டிருக்கான் பாருங்க. கர்த்தர் வெளிப்படுத்திடுவார்னு தெரிஞ்சும். கவனிங்க, பணத்தை வாங்குகிறதற்கும்
வஸ்திரங்களை, ஒலிவத்தோப்புகளை காணிக்கை பாருங்க. என்னது? பணம், அப்புறம் வஸ்திரம், அப்புறம் ஒலிவத்தோப்பு, அப்புறம் திராட்சை தோட்டம். எப்பா வந்தா இப்படி ஒரு விசுவாசி வரணையா சபைக்கு? கடன்ல இருக்கிறதும் இப்படிப்பட்ட ஆள் வந்து சேருது அப்படின்னு நினைக்கலாம். இங்க பாருங்க, கர்த்தர் நோன்னு சொன்னா எவனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் இருந்தாலும், எந்த கோடியா இருந்தாலும் போடா அப்படி சொல்லிடணும். நீ உன் பணமும் நாசமா போக கடவுதுன்னு சொன்னாங்க தெரியுமா? ஆமா. இங்க பாருங்க, இத பாயிண்ட கவனிங்க. திராட்சை தோட்டங்களையும், அப்புறம் காணிக்க வேறனது, ஆடு மாடு, அப்புறம் வேலைக்காரர். பயங்கரமா வந்திருக்குது காணிக்க. குவைட்டா போய் வீட்டில் வச்சாச்சு. வாங்குகிறதற்கு என்னது? சத்தமா சொல்லுங்க. இது காலமா? டேய், ஊழியக்காரன் சுகத்தை பெற்றுக்கொண்டு, அதாவது ஒருத்தனுக்கு சுகத்திற்காக ஜெபம் பண்ணி அவன் சுகத்தை பெற்றுக்கொண்டா, அவன் ஏதோ ஒரு ஸ்தோத்திர காணிக்கன்னு கொடுத்தா வாங்குறது தப்பு இல்லை. ஆனா இது காலம் அல்ல. வளர்ந்து வர்ற ஊழியக்காரனை மூத்த ஊழியக்காரன் சொல்றான் இளைய ஊழியக்காரனை பார்த்து, டேய் இது காலமாடா. வாங்குகிறதற்கு ஒரு காலம் உண்டு, வேண்டாம் என்று சொல்லுகிறதற்கு ஒரு காலம் உண்டு. தெரிஞ்சிருக்கணும் ஊழியக்காரன். ஆமென். ஆனா இதுல பாயிண்ட் என்ன தெரியுமா உங்களுக்கு? காலம். காலத்தை அறியாத தாவீது ஆவிக்குரிய பின்னடைவை சந்தித்தான். இங்கே காலத்தை அறியாத ஒரு ஊழியக்காரன் அல்லது வளர்ந்து வருகிற ஊழியக்காரன். அடுத்து பாருங்க. ஆகையால் நீ காலத்தை அறியாததினால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். அழைப்பை பறிகொடுத்தான். காலத்தை அறியாமல் இருக்கும் பொழுது நம்முடைய அழைப்பு பறிபோகும், ஆவிக்குரிய பின்னடைவு உண்டாகும். covetousness or conviction, பேராசையா அல்லது பிரதிஷ்டையா? முதலாவது அரண்மனையா அல்லது போர்க்களமா? கம்ஃபர்ட் ஜோன் ஆர் காம்பேட் ஜோன், அரண்மனையா அல்லது போர்க்களமா? covetousness or conviction, பேராசையா அல்லது பிரதிஷ்டையா? பிரதிஷ்டையோடு வாழ வேண்டிய காலத்துல பேராசையோடு வாழக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. காலமும் கடல் அலையும் காத்திருக்காது. டைம் அண்ட் டைட் வெயிட்ஸ் ஃபார் நோ மேன். அதுவும் தேவனுடைய வேலையை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். தேவன் கொடுக்கிற தருணத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இங்க பாருங்க, எஸ்தர் ஒரு உயர்வான ஒரு ஸ்தானத்துல அவள் கொண்டு போய் நிறுத்தப்பட்டாள். அவன் எதிர்பார்க்கல. ஆனால் அவளுக்கு ஒரு நல்ல உயர்வு கிடைத்தது. அந்த உயர்வு எதுக்கு தெரியுமா? ஒரு முகாந்திரத்தோடு ஆண்டவர் கொடுத்தார். எதற்காக தெரியுமா? யூதகுல மக்கள், பல தேசங்களிலே பரவி இருக்கிற மக்கள், அவர்களுடைய அழிவை காப்பதற்காக தேவன் இந்த பெண்ணை, எஸ்தரை, ஒரு உயர்ந்த இடத்திலே வைத்திருந்தார். ஆனா இந்த அம்மா உயர்வை பெற்றுக்கொண்ட பிறகு, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிறகு, விசுவாசியே கவனிங்க, ஊழியக்காரனே கவனிங்க, விசுவாசிகளே கவனிங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு தேவனால ஆசீர்வதித்த தேவனுடைய அழைப்பை புரிந்து கொள்ளாமல், நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல், முகாந்திரத்தை அறிந்து கொள்ளாமல் இருக்க முடியும். அவள் அங்கே அரண்மனையிலே இருக்கும் பொழுது யூத மக்கள் அழிக்கப்படுவதற்கான ஒரு சட்டம் வந்திருக்கிறது, ஆபத்து வந்திருக்கிறது. அந்த நேரத்தில் உதவியாய் இருப்பதற்காக தேவன் அங்கே வைத்திருந்தார். சில வேளைகளிலே கர்த்தர் உங்களை உருவாக்கி உயர்த்தி ஒரு குறிப்பிட்ட இடத்துல வைத்திருக்கும் பொழுது முகாந்திரத்தை மறக்க முடியும். அவ என்ன சொல்றா தெரியுமா?
சேஃபா, ரொம்ப பாதுகாப்பா. ராஜா கிட்ட போனா, அவரு அனுமதி இல்லாம போனா அது எனக்கு ஆபத்து. அப்ப உங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்னு சொல்லி பாதுகாப்பா இருக்கிறதற்கு நீங்க பிளான் பண்றீங்க. ஆனா ஒரு முழு தேசம், ஒரு முழு இனமே அழிக்கப்பட போகிறது. அதை குறித்து அக்கறை இல்லை. ஆனா சேஃபா தீர்மானம், நோக்கத்தை மறந்து சேஃபா. அப்ப மொர்தெகாய்னு ஒருத்தன் வர்றான், வந்து என்ன சொல்றான் தெரியுமா? இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாய் இருக்கும்படி சொல்லுங்க. இப்படிப்பட்ட காலத்திற்கு உனக்கு இந்த ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, உனக்கு இந்த உயர் பதவி கிடைத்திருக்கலாமே, உனக்கு இந்த செல்வாக்கு கிடைத்திருக்கலாமே, உனக்கு இந்த ஒரு உயர்வு கிடைத்திருக்கலாமே, உனக்கு இந்த ஆனர் கிடைத்திருக்கலாமே, அதை நீ தக்க வச்சுக்கிட்டு நீ உன்னுடைய கதையை, உன்னுடைய குடும்பத்தின் கதையை ஓட்ட பார்க்கிறியே. இல்ல, ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற நோக்கம் என்ன? உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டம் என்ன? உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற முகாந்திரம் என்ன? மொர்தெகாய் சேலஞ்ச் பண்றான். இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாய் இருக்கும்படி, எஸ்தர் 4ஆம் அதிகாரம், இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாய் இருக்கும்படி, for such a time as this. அந்த வார்த்தை கவனிங்க, அந்த வார்த்தை தேவன் கொடுக்கிற தருணம் என்ற ஒரு அர்த்தத்தோடு உள்ள மூல பாஷையில் உள்ள வார்த்தை. God given time, God given opportunity. இப்படிப்பட்ட தருணத்திற்கு உதவியாய் இருக்கும், இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு இந்த ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே. நீ மௌனமாய் இருந்தால் ரட்சிப்பு வேறு வழியா வரும். ஆனா நீ காலத்தை அறியாமல் போனபடினால நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிக்கப்படுவீர்கள். ஆமென். You miss the opportunity, you have to face the consequence. தருணத்தை இழந்து போனால், அறியாமல் போனால் அதனுடைய பின்விளைவு கொடூரமாக இருக்கும். கேயாசி நேரத்தை அறிந்து கொள்ளவில்லை, அழைப்பு பறிபோனது. எஸ்தர் நல்ல வேளைக்கு அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு அவள் விட்டு கொடுத்தாள். முழு யூத குலம் காக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்பதாக ஒரு மொர்தெகாயை போல நான் சொல்லுகிறேன், உனக்கு கிடைத்திருக்கிற தருணத்தை நீ இழக்காதே. இழந்தால் கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய நினைத்த காரியத்தை இன்னொருவர் மூலம் செய்வார். ஆனால் உனக்கு நடக்கிற காரியம் ஆபத்தாக இருக்கும். இருக்கீங்களா? சொல்றது புரியுதா? ஆமென் சொல்லுங்களேன். லூக்கா 12ஆம் அதிகாரம், லூக்கா 12ஆம் அதிகாரம் வசனம் 54 இருந்து 56 வாசிக்கிறேன். லூக் சாப்டர் 12 verse 54 to verse 56. பின்பு அவர் ஜனங்களை நோக்கி, மேற்கே மேகம் எழும்புகிறதை நீங்கள் காணும் போது, இது இயேசு சொல்லுகிற வார்த்தை, மழை வரும் என்று சொல்லுகிறீர்கள், அந்தபடியும் ஆகும். தென்றல் அடிக்கிறதை நீங்கள் காணும் போது உஷ்ணம் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள், அந்தபடியும் ஆகும். மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, இந்த காலத்தையோ நிதானியாமற் போகிறது என்ன? Jesus expected the people to understand time and season and opportunity. தேவன் இயேசு இந்த இடத்துல குறிப்பாக காலத்தை மக்கள் அறிந்து செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறதை Jesus expected people to discern the time. பாருங்க, மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, இந்த காலத்தையும் நிதானியாமல் போகிறது என்ன? இப்ப வாழுகிற காலம் என்ன பாஸ்டர்? என்ன காலம் பாஸ்டர்? இப்ப நம்ம வாழுகிற காலம் என்ன காலம்?
இப்ப நம்ம வாழுகிற காலம் என்ன காலம்? என்னது? கடைசி காலம். யார் சொன்னது? நீங்க சொன்னீங்களா? இல்ல. கடைசி காலம் எப்படி உங்களுக்கு தெரியும்? பைபிள் இருக்குது. என்ன இருக்கு? இது கடைசி காலம்னு பைபிள்ல எங்க இருக்கு? இங்க பாருங்க, இப்படி யாராவது கேள்வி கேட்டா மிரண்டு போக கூடாது. நீங்க சொன்னது கரெக்ட் தான், நான் சும்மா மிரட்டி பார்த்தேன். மத்தேயு 24, அப்புறம் லூக்கா 21, ஸ்தோத்திரம், கரெக்ட். அப்புறம் மார்க் 13, கரெக்ட். ஏன் தடுமாறுறீங்க? மத்தேயு 24, லூக்கா 21, மார்க் 13, இதெல்லாம் என்ன போட்டிருக்குது? கடைசி காலத்துக்கான அடையாளம் போட்டிருக்கு. யார் சொன்னது? இயேசு சொன்னாரு. எப்ப சொன்னாரு? சிலுவைக்கு போகிறதுக்கு சில நாட்களுக்கு முன்பா சொன்ன வசனம். அவர் சொன்னது அப்படியே இன்னைக்கு நிறைவேறி கொண்டிருக்குது. இந்த கொள்ளை நோய் அங்க சொல்லியிருக்கிறாரு. பூமி எதிர்ச்சி சொல்லியிருக்காரு. ராஜாக்களுக்கு விரோதமா ராஜாக்கள் எழும்புவார்கள், ராஜ்யங்களுக்கு விரோதமா ராஜ்யம் எழும்பும், இனத்துக்கு விரோதமா இனம், ஜனத்துக்கு விரோதமா ஜனம். பாருங்க, மணிப்பூர்ல யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்பட்டீர்கள். அப்புறம் என்னது? பஞ்சம். இப்ப கொள்ளை நோய் வந்துருச்சு, பூமி எதிர்ச்சியும் வந்துருச்சு. இப்ப அடுத்து என்ன தெரியுமா வரப்போகுது? என்ன நீங்க பார்க்கும்போது வாக்குத்தத்த பிரசங்கியாரா பார்க்காதீங்க. நான் வாக்குத்தத்தம் கொடுக்கிற பிரசங்கியாரு இல்ல. வாக்குத்தத்தம் நீங்க ஒழுங்கா இருந்தீங்கன்னா பைபிள்ல இருக்கிற வசனம் எல்லாம் நீங்களே எடுத்துக்கங்க. ஒருத்தர் எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா உங்களுக்கு எச்சரிப்பு சொல்றேன். இப்ப அடுத்து உலகத்தில் வரப்போற பெரிய ஒரு ப்ராப்ளம் என்ன? பஞ்சம். சொல்லுங்க, உலகளாவிய பஞ்சம். பக்கத்துல இடிச்சு சொல்லுங்க, உலகளாவிய பஞ்சம். பக்கத்துல இடிச்சு சொல்லுங்க, குளோபல் ஃபேமின் வரப்போகுது. என்னது? பஞ்சம். பாஸ்டர், பஞ்சம்னு ஒரு காலம்னு ஒன்று வரணுமா? நான் அதுல தானே இருக்கேன் எப்பயுமே அப்படின்னு சிலர்லாம் இப்படி யோசிக்கிறீங்க. அப்படி ஒரு காலம்னு ஒன்று இருக்கும், எனக்கு எப்பயுமே அது தானே. பயப்படாதீங்க, பஞ்சம் காலம் உலகத்தில் வரும். அடுத்து பெருசு வரப்போறது என்ன தெரியுமா? குளோபல் ஃபேமின், உலகளாவிய பஞ்சம் வரப்போகிறது. அடுத்து என்ன தெரியுமா? அதுக்கு அடுத்து பஞ்சம். 7ஆம் வசனம், மத்தேயு 24:7 என்ன போட்டிருக்குது? பூமியில என்ன உண்டாகும்? கொள்ளை நோயும், பூமி எதிர்ச்சியும், பஞ்சங்களும் பல இடங்களில் உண்டாகும். அது 7ஆம் வசனம். அதுக்கப்புறம் 8ஆம் வசனம் என்ன போட்டிருக்கு தெரியுமா? இது வேதனைக்கு என்ன ஆரம்பம்? இது தமிழ் பைபிள்ல வேதனைகளுக்கு ஆரம்பம்னு போட்டிருக்குது. மூல பாஷையில் என்ன போட்டிருக்கு தெரியுமா? இது பிரசவ வேதனைக்கு ஆரம்பம். எதுக்கு ஆரம்பம்? இப்ப பிரசவ வேதனை வந்துச்சுன்னா தாய்மார்கள் சொல்லுங்க, அது குறையுமா கூடுமா? அப்ப பஞ்சம், கொள்ளை நோய், பூமி எதிர்ச்சி, இதெல்லாம் என்னது? பிரசவ வேதனைக்கு ஆரம்பம். அப்படின்னா இனிமேல் தான் இருக்குது என்னது? வேதனை இன்னும் அதிகமா வரும். நான் சொல்றேன், நான் தீர்க்கதரிசி கிடையாது, தீர்க்கதரிசியினுடைய மகனும் கிடையாது. ஆனா வசனம் கொஞ்சம் தெரியும், அதனால சொல்றேன்.
இந்த கொரோனா போச்சுன்னா இன்னொரு கொரோனா வரும். டேய், இதுக்கு தானடா நான் வந்தேன், எதனா நல்லது சொல்லி அனுப்புடா. ஃபீஸ் கட்ட முடியாமல் நான் வந்தேன், எதுக்கான ஜெபம் பண்ணா ஃபீஸ் அதை பிள்ளைங்களை கட்டலான்ட்டு வந்தேன். நீ இன்னொரு நோய் வரும்ன்ற. இது உலகத்தில் நடக்கிற சம்பவம். நீங்க அது நடுவில் கர்த்தர் உங்களை காப்பாரு. ஆமென். அந்த ஒரு ப்ராமிஸ் மாதிரி சொன்னா தான் நீங்க டேக் ஆஃப் ஆகுறீங்க. ஆமா, கெட்டு போய் இருக்கிறோம் வைங்க. அதாவது வசனத்தை தானே சொன்னேன் இது வரைக்கும், இப்ப மட்டுமா வசனம் சொன்னேன்? இது வரைக்கும் அப்படியே மந்தமா உட்கார்ந்து இருந்தீங்க. இப்ப அது நடுவில் உங்களை பாதுகாப்பாருன்னு டேக் ஆஃப் ஆகுறீங்க. இருக்கீங்களா? அல்லேலூயா. இதெல்லாம் வேதனைகளுக்கு. அப்ப பஞ்சம், கொள்ளை நோய், பூமி எதிர்ச்சி, இதுல 2 தான் வந்திருக்குது. எது? கொள்ளை நோயும் பூமி எதிர்ச்சி தான் ரொம்ப வந்திருக்குது. இன்னும் எது வரல? பஞ்சம் வரல. இனிமேல் அடுத்து என்ன வரப்போகுது? நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கொள்ளுங்க. குளோபல் ஃபேமின், உலகளாவிய பஞ்சம். ஸ்ரீலங்காவில் வந்துச்சு, பாகிஸ்தானில் இருக்குது, ரஷ்யாவில் கொஞ்சம் வந்திருக்குது, ஆப்கானிஸ்தானில் வந்துருச்சு, சில ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் வந்துருச்சு, யுக்ரைனில் தடுமாறிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உலகளாவிய பஞ்சம் வரப்போகிறது. ஒரு ஆமேன் மருந்துக்கு அப்படி முறைச்சு பார்க்குறீங்க. இயேசு சொன்ன வார்த்தை சொல்லுங்க, உலகளாவிய பஞ்சம். பாஸ்டர், உலகளாவிய பஞ்சம் வரும்போது நான் என்ன செய்யணும் பாஸ்டர்? தெரிஞ்சிருக்கணும். இங்க பாருங்க, உங்களை என்கரேஜ் பண்றதுக்காக சொல்றேன். பஞ்ச காலத்தில் தான் யோசேப்பு உயர்ந்தார். டேக் ஆஃப் பாருங்க. உண்மை தானே சொன்னீங்க பாஸ்டர், அதனால தான் டேக் ஆஃப் ஆனோம். இவ்வளவு நேரம் பொய்யா சொல்லிக்கிட்டு இருந்தோம். பஞ்ச காலத்தில் தான் யோசேப்பு உயர்ந்தார். சொல்றதுக்கு பயப்படுறீங்க? பரவாயில்ல, சொல்லுங்க. பஞ்ச காலத்தில் யோசேப்பு, பஞ்ச காலத்தில் ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுத்தான். அப்ப பஞ்ச காலத்தில் பிசினஸ் மேனு, கர்த்தர் சொல்ற வார்த்தையின்படி நடக்கிற பிசினஸ் மேனு, ஆப்பர்ச்சுனிட்டி. எலியா பஞ்ச காலத்துல காக்கா கொடுத்துச்சு. புடிங்கி திங்கிற காக்கா கொடுக்கும். பக்கத்துல பச்சை கருப்பு காக்கா, புடிங்கி திங்கிற காக்கா கொடுக்கும். நீ வெள்ளை காக்கா கொடுக்கும் நினைக்கிற, ஆனா கருப்பு காக்கா கொடுக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. பஞ்ச காலத்துல ஊழியக்காரனுக்கு யாரு கொண்டு கொடுத்தது? சொல்லுங்க, கருப்பு காக்கா. அல்லேலூயா. பிடிங்கி திங்கிற காக்கா கொடுக்கும். சோ ஊழியக்காரனா இருந்தா பயப்பட வேண்டாம். பிசினஸ் மேனா இருந்தா ஈசாக்கு பயப்பட வேணாம். நான் பஞ்ச பரதேசி ஏழைங்க, நீ சாரி பாத் விதவையா இருந்தா கூட பயப்பட வேணாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். சாரி பாத் விதவையா இருந்தாலும் பயப்பட வேணாம். பிசினஸ் மேனா இருந்தாலும் பயப்பட வேணாம். நீ தீர்க்கதரிசியா இருந்தாலும் பயப்பட வேணாம். ஒரு சாதாரண லைஃப்ல பல பிரச்சனைகள் வழியாக கடந்து போகிற யோசேப்பை போல நீ இருந்தாலும் பயப்பட வேணாம். கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அப்போ உலகளாவிய பஞ்சம் ஒன்று வருது, அதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். 3 காரியம் வருது. சரி, 8ஆம் வசனம் வாசிச்சாச்சு. பிரசவ வேதனைக்கு ஆரம்பம்னு. 9ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. நான் வாசிக்கிறேன். அப்பொழுது, எப்பொழுது? இந்த பிரசவ வேதனை எல்லாம் வந்ததற்கு பிறகு
உலகளாவிய பஞ்சம் வந்ததற்கு பிறகு நெக்ஸ்ட் பக்கத்துல கேளுங்க, வாட் நெக்ஸ்ட்னு சொல்லுங்க. அடுத்து என்னன்னு கேளுங்க. இதோ சொல்றேன். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பாய்க்கப்படுவீர்கள். வாக்குத்தத்தம் வேணுமா? 3 வாக்குத்தத்தம் எழுதி கொடுங்க. எழுதுங்கய்யா, வாக்குத்தத்தம் எழுதுங்க. 3 வாக்குத்தத்தம். முதலாவது வாக்குத்தத்தம் உபத்திரவம், அடுத்து கொலை, அடுத்து பகை. இது யார் சொன்னது? இயேசு. எப்ப? கொள்ளை நோய்க்கு பிறகு. இப்ப எப்ப இருக்கிறோம்? கொள்ளை நோய்க்கு பிறகுதான் இருக்கிறோம். என்ன வரும்? உபத்திரவம், அப்புறம் கொலை, பகை. 3 வாக்குத்தத்தம் எழுதிங்க. மார்ச் மாசம் 5ஆம் தேதி இரவு 6ஆம் தேதி விடிஞ்சதுக்கு பிறகு அதிகாலை வாக்குத்தத்தம் பாஸ்டர் கல்யாணகுமார் கொடுத்தார். 77வது முழு இரவு ஜெபத்தில் மே மாதம். என்ன சொன்ன? நானு மார்ச் சொன்னா, மே மாதம் 5ஆம் தேதி. நீங்க முடிச்சிருக்கீங்களான்னு பார்த்தேன். அப்பொழுது அநேகர் இடர் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர், ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு காலம். நான் மட்டும்தான் எஸ்கேப் ஆகிற சுயநலம் தாண்டவம் ஆடும். ஏன்னா யாரையும் நம்ப முடியாது. நீங்க 21ஆம் அதிகாரத்தில் படிச்சு பாருங்க. சாரி, லூக்கா 21 படிச்சு பாருங்க. அது சொந்த குடும்பத்தில் உள்ளவங்களே உங்களை அப்படி காட்டி கொடுப்பாங்கன்னு போட்டிருக்கு. இதுல மத்திய 24 மேத்யூ ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணல. லூக்கா 21 சொந்த குடும்பத்தில் உள்ளவங்களே உங்களை பகைப்பார்கள்னு போட்டிருக்குது. சொந்த குடும்பத்தில் உள்ளவங்க எடுங்க. லூக்கா 21. லூக்கா 21 15 16. எஸ், 16ஆம் வசனம். பெற்றோராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டிக் கொடுக்கப்படுவீர்கள். உங்கள் சிலரை. இதெல்லாம் கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள். சொல்லுங்க, உலகளாவிய பஞ்சம். சத்தமா சொல்லுங்க, உலகளாவிய பஞ்சம். அடுத்து என்ன தெரியுமா? உலகளாவிய உபத்திரவம். சொல்லுங்க, குளோபல் ஃபேமின். சொல்லுங்க, குளோபல் பர்சிக்யூஷன். இதெல்லாம் அடுத்து வரப்போகிறது. சபை ஆயத்தமாக இருக்கணும். பஞ்சத்தில் எப்படி இருக்கணும், பஞ்ச காலத்தில் எப்படி இருக்கணும், எப்படி ஆயத்தமா இருக்கணும் என்று சபையிலே பேசப்படணும். உபத்திரவத்திற்கு எப்படி ஆயத்தமா இருக்கணும், உபத்திரவத்தை எப்படி சந்திக்கணும் என்பது போதிக்கப்படணும். இயேசு பிரசங்கம் பண்ணாரா உபத்திரவத்தை குறித்து? மலை பிரசங்கத்தில் சொன்னாரு, என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் துன்பப்படுத்தப்பட்டால் நீங்கள் பாக்கியவான்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுத்தப்பட்டால் நீங்கள் பாக்கியவான்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9, 10, 11. மகிழ்ந்து களி கூறுங்கள். எப்படி இருக்கணும் உபத்திரவம் வரும்போது? மகிழ்ந்து களி கூறுங்க. ஏன் தெரியுமா மகிழ்ந்து களி கூறுறோம்? ஏன்னா பரலோகத்தில் உங்கள் பலன். இங்க பாருங்க, பைபிள்ல நிறைய இடத்துல பலனை கொடுத்து போட்டிருக்குது. ஆனா இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் பலன் மிகுதின்னு போட்டிருக்குது. உங்களுக்கு பலன் மிகுதி வேணும்னா உங்களை 4 பேர் மெரிக்கணும், 4 பேர் உங்களை உபத்திரவப்படுத்தணும், 4 பேர் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் இதை வாக்குத்தத்தம்னு சொன்னேன். ஏன்னா இதுல நன்மைகள் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. உபத்திரவப்படுத்தப்பட்ட பாக்கியவான்னு சொல்லுங்க. நீங்க தப்பு பண்ணிட்டு அதை உபத்திரவம்னு சொல்லாதீங்க. நீங்க தப்பு பண்ணிட்டு தண்டனை அனுபவிச்சீங்கன்னா உபத்திரவம்னு சொல்லாதீங்க. மனம் திரும்பினா சரியா போயிடும். ஆனா நீதி நிமித்தம்
என் நாமத்து நிமித்தம். மத்தேயு 5:9-10-11 என்ன போட்டிருக்குது? நீதி நிமித்தம். அப்புறம் என் நாமத்து நிமித்தம் துன்பப்படுத்தப்பட்டால் நீங்கள் பாக்கியவான்கள், மகிழ்ந்து களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன். அல்லேலூயா. அப்ப இயேசு உங்களுக்கு உபத்திரம் வருங்கிற விழிப்புணர்வை கொடுத்தாரு. பவுல் கொடுத்தாரா? பவுல் கொடுத்தாரா? வாசிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 14:21-23. அப்போஸ்தலர் 14:21-23 இயேசு கொடுத்தார். இப்ப பவுல் கொடுத்தாரா? பவுலும் கொடுத்தார். அவரு சபை ஆரம்பிக்கும் பொழுது அவரு மிஷனரி ஊழியத்தில் 5 காரியத்தை செய்தார். கவனிங்க. அப்போஸ்தலர் 14:21-23 அந்த பட்டணத்திலே அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, நம்பர் 1 சுவிசேஷத்தை பிரசங்கித்து, நம்பர் 2 அநேகரை சீஷராக்கி. நான் மிஷனரி ஊழியத்தில் எங்க மிஷனரிகளுக்கு சொல்ற காரியம் இந்த 5 காரியத்தை நீங்க செய்யணும். நம்பர் 1 சுவிசேஷத்தை அறிவிக்கணும். நம்பர் 2 நீங்கள் சீஷர் ஆக்கணும். 3வது 22ஆம் வசனம், சீஷருடைய மனதை திடப்படுத்தின. சீஷரா இருக்கணும்னா அது உபத்திரவத்தின் பாதையில போகணும். சீஷத்துவம்னா ரொம்ப டஃபா தான் இருக்கும், சோர்ந்து போக வாய்ப்பு இருக்கு. சீஷருடைய மனதை அவ்வப்பொழுது என்ன பண்ணணும்? திடப்படுத்தணும். அதனாலதான் சிஎஸ்சி சபையில திடப்படுத்தல் சொல்றாங்க. இதுதான். ஆனா அவங்க செய்யறது இது கிடையாது. ஆனா திடப்படுத்தணும் ஒரு பேர் இருக்கு. நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? திடப்படுத்தணும் ஒரு கான்செப்டே கிடையாது. அவங்களுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது, அர்த்தம் தெரியாது. நமக்கு கான்செப்டே கிடையாது. இது எப்படி இருக்கு? ரெண்டும் ப்ராப்ளம் தான். ஹலோ, இருக்கீங்களா? பவுல் என்ன பண்ணாரு தெரியுமா? சுவிசேஷம் அறிவித்தார், அப்புறம் சீஷர் ஆக்கினாரு, அப்புறம் சீஷரை திடப்படுத்தினாரு. இது ஒரு இடத்துல இல்லைங்க. அப்போஸ்தலர் 18:23 வாசிங்க. அப்போஸ்தலர் 18:23 வாசிச்சீங்கன்னா, அங்கே சில காலம் சஞ்சரித்த பின்பு புறப்பட்டு கிரமமாய் கலாத்தியா நாட்டிலேயும் பிரிகியா நாட்டிலேயும் சுற்றி திரிந்து சீஷர் எல்லாரையும் திடப்படுத்தினான். அப்ப strengthening of the disciples is a concept. Whatever it is, we must understand it and do it. இருக்கீங்களா? ஆமென். பாருங்க, 5 காரியம். 1 சுவிசேஷத்தை அறிவித்தாரு, அப்புறம் சீஷர் ஆக்கினாரு, அப்புறம் சீஷருடைய மனதை திடப்படுத்தினாரு. 4வது நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார். உபத்திரவத்தை குறித்த விழிப்புணர்வு. 4வது பெர்சிக்யூஷன் அவேர்னஸ். இதை கொடுக்கணும் நம்முடைய விசுவாசிகளுக்கு. உபத்திரவத்தை குறித்த விழிப்புணர்வு கொடுத்தாங்க. அப்புறம் என்ன தெரியுமா? 5வது 23ஆம் வசனம், அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தினார்கள். லீடர்ஷிப் டெவலப்மெண்ட், தலைவர்களை ஏற்படுத்துறது. காஸ்பல் சொல்லணும், சீஷர்களை உருவாக்கணும், சீஷர்களை திடப்படுத்தணும், உபத்திரவத்தை குறித்த விழிப்புணர்வு கொடுக்கணும், அப்புறம் தலைவர்களை ஏற்படுத்தணும். இதுதான் ஊழியம். 5 காரியத்தை மிஷனரி ஊழியத்தில் செய்யணும். அப்ப உபத்திரவத்தை குறித்த விழிப்புணர்வு பவுலும் கொடுத்தாரு, இயேசுவும் கொடுத்தாரு, பேதுரு கொடுத்தாரு, யாக்கோபு கொடுத்தாரு. நம்ம நிறைய சொல்லலாம், நேரம் இல்லை. உலகளாவிய பஞ்சம், உலகளாவிய உபத்திரவம். 3வது உலகளாவிய எழுப்புதல், குளோபல் ரிவைவல். இந்த 3 காரியம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா ஒரு பெரிய ஒரு கன்சர்ன்? நம்ம உலக எழுப்புதலை குறித்து பேசுகிற அளவிற்கு உலக பஞ்சத்தை குறித்து ஏன் பேசுவதில்லை? ஏன் உலக எழுப்புதலை குறித்து பேசுகிற அளவிற்கு உலகத்தில் வரப்போகிற உபத்திரவத்தை குறித்து ஏன் பேசவில்லை? 3ஐயும் குறித்து பேசணும்னு சொல்றேன். Prepare the church for the coming global famine. Prepare the church for the coming global persecution. Prepare the church for coming global revival. 3க்கும் சபை ஆயத்தமாகணும். அதுதான் இந்த காலம். நம்ம கேட்க வேண்டிய செய்தி, பஞ்ச காலத்தில் எப்படி இருக்கணும், உபத்திரவ காலத்தில் எப்படி இருக்கணும், எழுப்புதல் காலத்தில் எப்படி இருக்கணும். This is the message we should preach. இதுதான் கேட்கணும். இதுதான் காலத்திற்கு ஏற்ற செய்தி.
சரி, கடைசி காலத்தில் எப்படிப்பட்ட ஆட்கள் இருப்பாங்க பார்க்குறீங்களா? சும்மா ஒரு பார்வை பார்க்குறீங்களா? இதை முடிச்சிடலாம். கடைசி காலத்தில் எப்படிப்பட்ட உலகம் இருக்கும் அப்படின்னு மத்தேயு 24, லூக்கா 21, மார்க் 13 படிச்சாச்சு. How will the world be? கடைசி காலத்தில். ஆனா கடைசி காலத்தில் மக்கள் எப்படி இருப்பாங்க? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-5 ஒரு 19 காரியம் இருக்குது. Moral and ethical blemishes. 19 moral and ethical blemishes. 19 நெறியற்ற ஒழுங்கற்ற குணங்கள் உலகத்தில் இருக்கும். பாருங்க, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் 5 வசனம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. அதுக்கப்புறம் 2ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை ஒரு 19 காரியம். மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பயக்கிறவர்களாயும். இதுதான் உலகம் இந்த கடைசி காலத்தில். துரோகிகளாகவும் துணிகரம் உள்ளவர்களாகவும் இருமாப்புள்ளவர்களாகவும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராகவும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களுமாய் இருப்பார்கள். 19 காரியத்தை சொல்லிட்டு கடைசி காலத்தில் இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ, ஆனா நீயே இப்படிப்பட்ட ஆளா இருந்தா, இப்படிப்பட்ட ஆளா நீங்களே இருந்தா மாறணும். இல்லைன்னா உங்க பக்கத்தில் எவனும் நிற்க மாட்டான், இருக்க மாட்டான். விட்டு விலகுன்னு சொல்லியிருக்கிறாரு ஆண்டவர். சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்படிப்பட்ட ஆட்களை விட்டு நீ, யார் சொல்றது? பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, இளைய ஊழியக்காரனுக்கிட்டே இது மாதிரி ஆளுங்கள்லாம் இருப்பாங்க, கொஞ்சம் இரு. ஆனா நீ என்ன பண்ண? இங்க பாருங்க, அடுத்து பாருங்க என்ன 8ஆம் வசனம். என்னையும் எம்பிரேயும் மோசேக்கு ஏத்து நின்றது போல இவர்களும் சத்தியத்திற்கு ஏத்து நிற்கிறார்கள். இங்க பாருங்க, யார் இந்த என்னே எம்பிரேலாம்? 2 மந்திரவாதிகள் எகிப்துல மோசேக்கு அகேன்ஸ்டா எழும்பினவங்க. இப்படிப்பட்டதான மிரக்கல்ஸ மந்திரத்திலையும் சூனியத்தின் மூலமாகவும் செய்கிறவர்கள் எழும்புவார்கள், காம்படிஷனுக்கு எழும்புவார்கள். ஃபால்ஸ் மிரக்கல்ஸ் நடக்கிற காரியம் நடக்கும். இப்படிப்பட்ட குணம் உள்ளவர்கள் இருப்பாங்க. அடுத்து பாருங்க 13ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 3:13 என்ன போட்டிருக்குது? பொல்லாதவர்களும் எத்தர்களுமானவர்கள் மோசம் போக்குகிறவர்களாகவும் மோசம் போகிறவர்களாகவும் மென்மேலும் கேடுள்ளவர்கள் ஆவார்கள். இப்படித்தான் உலகம் இருக்கும். இப்படிப்பட்ட மக்களை தான் நீங்க பார்ப்பீங்க. சபைக்குள்ளே இப்படி பார்க்கிறோம் சிலரை. இவங்க என்ன தரமா ஆன்சரு? என்ன தரமா ஆன்சரு? பவுல் சொல்றாரு, வேத வசனம் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது, உபதேசத்திற்கு, கடிந்து கொள்ளுதலுக்கு, சீர்தூக்குதலுக்கு, நீதியை படிப்புதலுக்கு. இப்படிப்பட்ட ஒரு சந்ததி, இப்படிப்பட்ட ஒரு தலைமுறை, இப்படிப்பட்ட கேவலமான ஜீவியம் வாழுகிற ஒரு காலத்துல வசனத்தை பேசு, அடிச்சு பேசு. எப்படி பேசணுமா? உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதல். சொல்லுங்க, கடிந்து கொள்ளுதல். வேத வாக்கியங்கள்லாம் கடிந்து கொள்ளுதலுக்கும் பிரயோஜனமாக இருக்கிறது. சீர்தூக்குதலுக்கு, நீதியை படிப்பிக்குதலுக்கு வசனம் தான் ஆன்சர். இப்படிப்பட்டதான கடைசி காலத்தில் சமயம் வாய்த்தாலும் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையா திருவசனத்தை பிரசங்கம் பண்ணி எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி. சொல்லுங்க, கண்டனம் பண்ணி. வசனத்தை கடிந்து கொண்டு என்று உங்களுக்கு 2ஆம் வசனத்தில் 4ஆம் அதிகாரத்தில் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு, அப்புறம் நீங்க 3ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் கடிந்து கொள்ளுதல். வசனத்தை வச்சு கடிந்து கொள்றாங்க பாஸ்டர். அப்படித்தான் பண்ணணும், பைபிள்ல போட்டிருக்குது. என்ன சொல்றீங்க? ஆமென். பரிதாபமா
சொல்லணுமேன்னு சொல்லுங்க. ஆமென். இனிமேல் கடினமான பிரசங்கம் யாராவது பண்ணா மூஞ்ச தூக்கி வச்சுட்டு போற வேலை இருக்கக்கூடாது. வசனம் பேசுறாரு பாஸ்டர். எதை பேசுறாரு? எனக்கே பாஸ்டர் பேசினாரு. நான் சபைக்கு வரமாட்டேன். சபையில் 300 பேர் இருக்கும்போது உனக்கே பேசியிருக்காரு. எவ்வளவு நல்லா ஆண்டவர் பேசியிருக்காரு பாரு. சொல்லுங்க, கடிந்து கொள்ளுதல். இன்றைக்கு கடிந்து கொள்ளுதல் பிரசங்கம் நிறைய இல்லை. தடவி கொடுக்குற பிரசங்கம் ரொம்ப வந்துருச்சு. கடினமா பேசினா சபை மக்கள் வரமாட்டாங்க. நீங்களும் போய் விட அப்படின்னு இயேசு கேட்டாரு. இயேசு கொஞ்சம் அப்படியே பேசும்போதே கொஞ்சம் ஒரு மாதிரி போச்சா, மிரக்கல்ஸ்லாம் நடக்கும்போது நல்ல க்ரௌட் வந்தாங்க. பீக்கு பயங்கர க்ரௌடு வர ஆரம்பிச்சிட்டாங்க. க்ரௌட் வந்தோடனே இவர் வந்து என்ன பண்ண, டிசைபிள்ஷிப் சப்ஜெக்ட் மெரிக்க ஆரம்பிச்சாரு. உடனே மக்கள்லாம் கொஞ்சம் அப்படி அப்படியே போக ஆரம்பிச்சாங்களா. உடனே நம்ம ஆளுங்க வந்து சீஷர்கள் வந்து இயேசுக்கு தெரியல போல இருக்குது, க்ரௌடை சஸ்டெயின் பண்ண தெரியல போல இருக்குது, தலைவர் இப்ப பார்த்து இதை போடுறாரு இந்த சப்ஜெக்டை இல்லை, கொஞ்சம் ஃபீட்பேக் கொடுக்கலாம். மெதுவாக போயிட்டு, சார் இப்போதான் க்ரௌடு வருது, இந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரிலாம் விட்டு போடுறீங்க, கொஞ்சம் அமைக்க வாசிங்க அப்படின்னு யார் சொல்றது? சீஷர்கள். என்ன சொல்லுமா, ஏய் அப்படியாடா நல்ல வேலைடா ஃபீட்பேக் கொடுத்தீங்க, அதுக்கு தான் உங்களை வச்சிருக்கிறேன், நல்ல வேலை சூப்பரான ஆட்கள். அவங்ககிட்ட சொல்லி அந்த தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களா? சொல்கிறா நான் அப்படி சொல்லன்னு அப்படி சொன்னாரா? என்ன சொன்னார்? நீயும் கிளம்புறாந்தா மவனே, நீயும் கிளம்பு. என்ன சொல்றீங்க? ஆமென். ஆண்டவர் இயேசு யாரோ அஃபெண்ட் ஆனதுனால மெசேஜை மாத்தல. மெசேஜ் வேர்ட் ஆஃப் காட் வில் அஃபெண்ட். ஆமென் சொல்லுங்களேன். வசனம் உங்களை அஃபெண்ட் பண்ணும். தப்பா இருந்தீங்கன்னா நீங்க அதை அஃபெண்ட் பண்ணும். அஃபெண்ட் பண்ணதான் செய்யும். ஆமென் சொல்லுங்க. இங்க பாருங்க, கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு, ஏன்னா புத்தி கெட்டு கிடக்குறான். என்ன சொல்றீங்க? ஆமென். அப்புறம் இங்க பாருங்க 3ஆம் வசனம். அவர்கள் எவர்கள்? இந்த லூசுங்க, சாரி யாரு? இந்த 19 நெறியற்ற தன்மையோடு இருக்கிறாங்களே அவங்க. அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு, தங்களுக்கு ஏற்ற வசனத்தை சொல்ற சில பிரசங்கியார்களை, சில யூடியூப் சேனலை மட்டும் தெரிந்து கொள்ளுகிற செவித்தனம் உள்ள ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாத குரூப் இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அப்படிலாம் இருப்பாங்கடா கடைசி காலத்துல. தீமோத்தேயுவை நீ என்ன பண்ணாத, நீ சமயம் வாய்ச்சாலும் வாய்க்காவிட்டாலும், ஆமென் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும், முறைச்சு பார்த்தாலும், வாட்ச் அடிக்கடி பார்த்து செய்தி எப்படா முடிப்பான்னு பார்த்தாலும், சரி நீ தான் நைட் பிரேயர் நடத்துற, முன்னாடி நின்று ஒவ்வொருத்தரையா இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். இன்னைக்கு ஏன் நீ ஒரு பிரசங்கியாரை கூப்பிட மறந்த? இப்ப நீ பண்ண தப்புக்கு நாங்க கஷ்டப்பட்டுமா அப்படி பாக்குறீங்க சிலர். இல்ல இப்ப அப்படித்தான் சொல்லி அவன் நீங்க ஃப்ரண்ட் ரோல வேற உட்கார்ந்து இருக்கிறீங்க. அல்லேலூயா. கடைசி காலத்துல இப்படிப்பட்ட குணமுடைய மக்கள் இருப்பார்கள். அதுக்கு சொல்யூஷன் வசனம் தான். கடைசி காலத்துல பேர் ஆபத்துகள் வரும், அதற்கு சொல்யூஷன் ஜெபம். ஜெபம். இங்க பாருங்க, பஞ்சம், கொள்ளை நோய், பேராபத்துகள் கண்ணியை போல வரும். லூக்கா 21 எடுங்க, முடிக்க போறேன். இது 2வது முறை சொல்றீங்க பாஸ்டர்.
நான் ஒரு 4 முறை சொன்னதுக்கு அப்புறம் முடிச்சிடுவேன். கவனிங்க, லூக்கா 21:35 பூமி எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். எது? கொள்ளை நோய், உபத்திரவம், பஞ்சம், இந்த யுத்தம், இந்த பேராபத்துகள் எல்லாம் மத்தேயு 24 வாசிச்சீங்களே, அதெல்லாம் இங்க லூக்கா 21 வாசிக்கல, அதே தான் இருக்கு. அதை சொல்லிட்டு சொல்றாரு, பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும். அப்ப கடைசி காலத்தில் உள்ளதான சூழ்நிலைக்கு தப்பிக்கிறதற்கு, வஞ்சகத்திற்கு தப்புறதற்கு வசனம். கடைசி காலத்தின் ஆபத்துகளுக்கு தப்புறதற்கு என்னது? ஜெபம். திருப்பி கேட்கிறேன், கடைசி கால வஞ்சகத்திற்கு தப்புறதற்கு என்னது? வசனம். கடைசி காலத்தின் ஆபத்துகளுக்கு தப்புறதற்கு என்னது? ஜெபம். இப்ப உலகளாவிய எழுப்புதல்னு ஒண்ணு இருக்கு, மத்தேயு 24:14. உலகளாவிய பஞ்சம், மத்தேயு 24:7. உலகளாவிய உபத்திரவம், மத்தேயு 24:9-10. உலகளாவிய எழுப்புதல், மத்தேயு 24:14. ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எல்லாருக்கும் அறிவிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இப்ப உலகளாவிய உபத்திரவமோ, உலகளாவிய பஞ்சமோ, அதோடு கூட உலகளாவிய சுவிசேஷம் அறிவித்தலும் நடக்கிற ஒரு காலம். 3க்கும் ஆயத்தமா இருக்கணும். ஆமேன். இதுவரை இல்லாத அளவு மிஷனரிகள் எழும்ப போகிறார்கள், எழும்பணும். இதுவரை இல்லாத அளவுக்கு சுவிசேஷம் தீவிரமாய் அறிவிக்கப்படும். ஆமேன். அதற்கு எதிராக சட்டங்கள் வரும், அதற்கு எதிராக பல அமைப்புகள் எழும்பும். அதன் நடுவில் சுவிசேஷம் அறிவிக்கப்படும். ஆதி திருச்சபையில பஞ்சம் இருந்துச்சு, ஆதி திருச்சபையில உபத்திரவம் இருந்துச்சு, ஆதி திருச்சபையில எழுப்புதல் இருந்துச்சு. புக் ஆஃப் ஆக்ட்ஸ்ல இது 3 இருந்துச்சு. அதுதான் இப்ப கடைசி காலத்தில் இருக்க போகிறது. ஆமேன். என்னுடைய நேரம் முடிந்து விட்டு செய்தி என்ன தெரியுமா? இந்த காலத்தில் நம்ம கேட்க வேண்டிய செய்தி இதுதான். உலகளாவிய பஞ்சத்திற்கு சபை ஆயத்தமாக இருக்கணும். ஒரு யோசேப்பு எப்படி பஞ்சகாலத்தில் ஊருக்கு எல்லாம் ஆகாரம் கொடுத்தானோ, அதுபோல எழுப்புதலுக்காக ஆயத்தப்பட்ட சபை, பஞ்சகாலத்திற்காக வெளிப்பாடுகளோடு ஆயத்தப்பட்ட சபை ஊருக்கு, உலகத்திற்கு பஞ்சகாலத்தில் படி அளக்கிற ஒரு இடமாக இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க. இந்த காரியத்தை புரிந்து கொண்டு இதற்கு ஏற்ற விதத்தில் நம்ம செயல்படணும். கடைசி கால பேரழிவுகளுக்கு தப்பித்துக்கொள்ள ஜெபம். கடைசி காலத்தில் உண்மைக்கு மாறாக இருக்கிற வஞ்சகத்திற்கு தப்பித்துக்கொள்ள வசனம். கடைசி காலத்தின் எழுப்புதலுக்கு ஆயத்தமாக நம்ம கொடுக்க வேண்டிய மாறுத்தரம் புறப்பட்டு போகணும். புறப்பட்டு போகிறவர்களை ஆதரிக்கணும். இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் ரட்சிப்பு வேறு வழியாய் வரும். கர்த்தர் நம்மகிட்ட கணக்கு கேட்பார். ஒரு தனிநபர் புறக்கணிக்கப்பட முடியும் தேவனுடைய திட்டத்திலிருந்து. ஒரு குடும்பம் புறக்கணிக்கப்பட முடியும் தேவனுடைய திட்டத்திலிருந்து. ஒரு தனிநபர் என்றால் கேயாசி, தனிநபர் என்றால் சவுல், தனிநபர் என்றால் யூதாசு நிராகரிக்கப்பட்டார்கள். ஒரு குடும்பம் என்றால் ஏலியின் குடும்பம். ஒரு சபை என்றால் லவோதிக்கேயா சபை வாந்தி பண்ணி போடுவேன்னாரு. எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டது, கள்ளர் குகை என்று சொன்னார். ஒரு பட்டணம் என்றால் கோரோசின், கப்பர்நகூம், தீரு, சீதோன், எருசலேம். பைபிள்ல பாருங்க நகரங்களை குறித்து ஐயோ. பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, கோரோசினே உனக்கு ஐயோ, கப்பர்நகூமே, வானபரிந்தும் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே. பாருங்க
எல்லாம் ஊர் பேரு. ஒரு பட்டணம் எருசலேமை பார்த்து அழுதார், சந்திக்கும் காலத்தை மிஸ் பண்ணிச்சு. ஒரு தேசம் இஸ்ரவேல் தேசம், அத்திமரம். ஒரு தனிநபர், ஒரு குடும்பம், ஒரு சபை, ஒரு பட்டணம், ஒரு தேசம் தேவனுடைய சந்திப்பை மிஸ் பண்ண முடியும். பிரியமானவர்களே, மிஸ் பண்ணாதீங்க. கர்த்தர் இந்த காலத்தில் உங்களை வைத்திருக்கிறார், இந்த காலத்தில் என்னை வைத்திருக்கிறார். எல்லாரும் இதை புரிந்து கொள்ள மாட்டாங்க. ஆனால் ஒரு யோவான் ஸ்நானகரின் தலைமுறை ஒன்று, ஒரு யோவான் ஸ்நானகரின் தலைமுறை இயேசுவின் முதலாம் வருகைக்கு முன்னதாக ஒரு யோவான் ஸ்நானகன் வழியை ஆயத்தம் பண்ண வந்தது போல, இயேசுனுடைய இரண்டாம் வருகைக்கு முன்னதாக ஒரு யோவான் ஸ்நானகரின் தலைமுறை எழும்பும். யார் அந்த யோவான் ஸ்நானகரின் தலைமுறை? நான் சிறுகவும் அவர் பெருகவும், சத்தியத்திற்காக என் தலை போனாலும் பரவாயில்ல என்று பேசுகிற ஒரு உண்மையான மீதியான கூட்டம், ஒரு உண்மையான ஒரு ஃபேத்ஃபுல் ரெம்னன்ட். சொல்லுங்க சொல்லுங்க, உண்மையான மீதியானவர்கள். மெஜாரிட்டியா எல்லாரும் வருவாங்க நினைக்க கூடாது. கொஞ்சம் பேரை கொண்டு ஒரு கிதியோனின் 300, ஒரு மேல் வீட்டரை 120, பாகாலுக்கு பணியாத ஒரு 7000, அப்படிப்பட்ட உண்மையான மீதியான ஒரு கூட்டத்தை கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் தெரிந்து கொண்டு எழுப்புதலுக்காக அவர்களை பயன்படுத்த போகிறார். அந்த வரிசையில் நீங்களும் நானும் இருக்கணும். அவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை ஏசாயா 28, இந்த வசனத்தோடு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏசாயா 28, அந்த மீதியானவர்கள், அந்த கொஞ்சம் பேரு, அந்த 120, அந்த 300, அந்த 7000, அந்த ஃபேத்ஃபுல் ரெமனன்ட் கம்பெனி. ஏசாயா 28 5ஆம் வசனம், அக்காலத்திலே சேனைகளின் கர்த்தர் தமது ஜனத்தில் மீதியானவர்களுக்கு, சொல்லுங்க எல்லாரும், மீதியானவர்களுக்கு, தமது ஜனத்தின் மீதியானவர்களுக்கு மகிமையான கிரீடமாகவும் அலங்காரமான முடியாகவும், நியாயம் விசாரிக்க உட்காருகிறவனுக்கு நியாயத்தின் ஆவியாகவும், யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புகிறவர்களின் பராக்கிரமமாகவும் இருப்பார். 4 காரியம்: கனம், மகிமை, ஞானம், பலன். அந்த மீதியானவர்களுக்கு, அந்த உண்மையான மீதியானவர்களுக்கு கர்த்தர் கனத்தை, கர்த்தர் மகிமையை, கர்த்தர் ஞானத்தை, கர்த்தர் பலத்தை அந்த உண்மையான மீதியானவர்களுக்கு கொடுப்பார். திருப்பி வாசிக்கிறேன். அக்காலத்திலே சேனைகளின் கர்த்தர் தமது ஜனத்தின் மீதியானவர்களுக்கு மகிமையான கிரீடமாகவும் அலங்காரமான முடியாகவும், நியாயம் விசாரிக்க உட்காருகிறவனுக்கு நியாயத்தின் ஆவியாகவும், யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புகிறவர்களின் பராக்கிரமமாகவும் இருப்பார். ஞானம், பலன், கனம், மகிமை அந்த மீதியானவர்களுக்கு. காலம் கொடிது, ஆனால் கர்த்தர் அதன் நடுவில் நடத்துவார். பஞ்சகாலத்தில் யோசேப்பு செலுத்தது போல செழிப்போம். ஆமேன். உலகளாவிய பஞ்சம், உலகளாவிய உபத்திரவம், உலகளாவிய எழுப்புதல், ஜெபம், வேதவாசிப்பு, பிரகடனம், இதை 3ஐயும் நம்ம செய்யணும். இதான் ஆண்டவர் சபைக்கு கொடுக்கிறதான ஒரு செய்தி. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே, எங்களோடு கூட நீர் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, எங்களுக்கு கொடுத்த எச்சரிப்பின் வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை, கடைசி காலத்தை குறித்து அறிந்து கொள்ள எங்களுக்கு வசனத்திலிருந்து பேசினதற்காக ஸ்தோத்திரம். தடவி கொடுக்கிற பிரசங்கத்தை தேடி ஓடி வாக்கு தத்தத்தையே மட்டும் நாடி எச்சரிப்பின் வார்த்தையை நிராகரித்து வாழுகிறது ஆண்டவரை சரியில்லை என்பதை பேசினதற்காக ஸ்தோத்திரம். கடைசி கால பஞ்சம் ஒன்று வரும், அதற்கு நாங்கள் வெளிப்பாடுகளோடு ஆயத்தமாக இருக்க வேண்டும். யோசேப்பை போல கீழ்ப்படிதலோடு இருக்க வேண்டும். சாரிபாத் விதவையை போல ஆண்டவரே உம்முடைய சத்தம் கேட்டு நடக்கணும். ஈசாக்கை போல நீர் போகிற அனுப்புகிற இடத்திற்கு போகணும், சொல்லுகிற வார்த்தையை பேசணும். அப்படிப்பட்ட ஊழியக்காரனாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்.
ஆண்டவரே, பஞ்சம் ஒரு பக்கம், உபத்திரவம் ஒரு பக்கம் என்று சொன்ன உடனே அது ஒரு சோர்வை கொண்டு வருகிற காரியமாக இருந்தாலும் அதன் நடுவில் ஒரு எழுப்புதலையும் வாக்கு பண்ணுகிறீர். இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு கூட்டம் எழும்பும். உபத்திரவம் என்று சொன்னாலும், எருசலேமிலே உபத்திரவம் என்று சொன்னாலும் பவுல் போனது போல, கல்லெறிந்து கொல்லப்பட்ட பட்டணத்திற்குள்ளே மறுபடியும் போனது போல பவுல், ஆண்டவரே தைரியமாய் சுவிசேஷம் அறிவிக்கிறதற்கு ஒரு சேனையை நீர் எழுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் பேசினால் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கரங்களை தட்டுவோமாக.